திரைத்துறை மூலமா தான் பிறந்த சமூகத்தை பத்தி ஒரு சில நல்ல கருத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் படம் எடுக்கிறதா நினைச்சு, அதாவது எப்படி ஒரு தலைமுறை படுகுழியில தள்ளப்பட்டு சீரழிஞ்சுகிட்டு இருக்காங்களோ அதை விட மோசமானது நீங்க இந்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைத்துறை மூலமா உங்க ஜாதியை காட்டக்கூடிய சூழல்கள். பைசன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல நீங்க இந்த மனத்தி கணேசன் அவரோட கதையை தான் எடுக்கிறோம், அந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தா, அந்த கதையோடவே அந்த கபடி களத்தோட நீங்க அந்த கதையை கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா பாராட்டுவாங்க. அந்த கபடி கதைக்குள்ள நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேச குடும்பங்கள், அது மட்டும் இல்லாம தங்களுடைய சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய உங்க சமுதாய தலைவரா போற்றக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றெல்லாம் நீங்க அந்த கதையில கொண்டு வரீங்க. அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் படம் பார்த்திருக்கிறோம், புரியுது. அப்ப நீங்க உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்க உங்க தலைவரோட வரலாற வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கும் பட்சத்துல நீங்க எங்க சமுதாயத்தோட இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோட வரலாற்ற நீங்க சொல்லக்கூடிய இந்த கதைகளங்கள் எல்லாம் நடக்கிறது 85, 89 அந்த காலகட்டங்கள்லாம். சுபாஷ் அப்பாவோட வரலாறுகள் எல்லாம் முந்தைய காலங்கள். அப்பெல்லாம் மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் டவுசர் கூட போட்டிருக்க மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு அந்த கதை காலத்துல உண்மையிலே நிஜத்துல என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பு இல்ல. ஒரு வியாபாரத்தன்மையா நீங்க எடுக்கும் போது அதர் தரப்புல, அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதர் தரப்புல குடும்பத்துல என்ன நடந்துச்சு, பண்ணையார் குடும்பத்துல பசுபதி பாண்டியன் அவர்களால எந்த மாதிரி எல்லாம் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருக்காங்கிறதெல்லாம் கூட இந்த கதையில நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே சல்யூட் பண்ணிருப்போம். ஆனா அதை நீங்க சொல்லல. இப்போ உங்க தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு என்னென்ன காவல் நிலையங்கள்ல எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க சினிமாவில கொண்டு வந்திருக்கணும், காமிச்சிருக்கணும். அதே நேரத்துல குடும்பத்துக்கு மட்டும்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் வேற மாதிரி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க. நிஜத்துல அப்படியா? அப்படி இல்லையே. பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல இன்னைக்கு மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர் கூடவே மோதல்கள் இருந்திருக்கு, பகைகள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஏன் நீங்க திரையில காமிக்கல?